ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.4ல் 8வது கணக்கு பார்க்கலாம். a is equal to -1, மற்றும் b is equal to 0, 2 என்க. மேலும் f from a to b ஆனது f of x equal to ax கூட்டல் b என வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் a மற்றும் b ஐ காண்க. இங்கே நம்ம ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த கொஸ்டின்ல மேல் சார்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்காக அம்புக்குறி படம் வரைஞ்சிடலாம். நம்மளுக்கு கொஸ்டின்ல எஃப் ஃப்ரம் ஏ டு பி ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு, ஏன்னு இருக்கு. அப்போ ஏன்னு எழுதிக்கிட்டு ஏயோட மதிப்பு அப்படியே எழுதிடலாம். -1 அடுத்த 1, சரிங்களா? அப்புறம் ரெண்டாவது என்னது இருக்கு, பின்னு இருக்கு. அப்போ இப்போ பியோட மதிப்பு எழுதிக்கலாம். 0, 2 ஓகே. நடுவில் எஃப். இப்போ பாருங்க, மேல் சார்புனா இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்கே ஒரு தனித்தனியான முன்னுறு இருக்கணும். அதாவது 0க்கு -1, சரிங்களா? நடுவில் ஒரு அம்புகுறி. அதுக்கு பிறகு 2க்கு 1, நடுவில் ஒரு அம்புகுறி. அது மட்டும் இல்லாமல் இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்குமே அங்கே நிழல் உரு இருந்ததுன்னா அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. நம்மளுக்கு கொஸ்டினில் மேல் சார்பு மட்டும்தான் கொடுத்துருக்கு, அது பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ இதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் கூட்டல் பி. இப்போ என்னன்னா -1 அப்படின்னு பிரதியிட்டா எனக்கு 0ன்னு கிடைக்கும், சரிங்களா? அதுக்கு நான் எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு பிரதியிட போகிறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் -1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு எக்ஸுக்கு பதில் -1 கூட்டல் பி. நான் என்ன சொன்னேன், எக்ஸுக்கு பதில் -1 அப்படின்னு பிரதியிட்டா எனக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் -1க்கு பதில் நான் 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இனி ஒரு மைனஸ், பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அப்படியே எழுதிருங்க. 1ஐயும் ஏயையும் பெருக்குனா ஏ தான் கூட்டல் பி. இதை இப்போ சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்க போகிறேன். ஓகே, இனிமேல் எக்ஸுக்கு பதில் +1 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1, எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு எக்ஸுக்கு பதில் 1 கூட்டல் பி. அப்போ 1ன்னு பிரதியிட்டா எனக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் 1க்கு பதில் நான் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். 1ஐயும் ஏயையும் பெருக்குனா ஏ தான் கூட்டல் பி. இப்போ இதை சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ -a + a இதை கேன்சல் பண்ணலாம். அதுக்கு சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் கூட்டணும். ஃபர்ஸ்ட் அந்த 2 சமன்பாடையும் எடுத்து எழுதிக்கலாம். பாருங்க, அந்த 2 சமன்பாடையும் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ கூட்டிடலாமா? சமன்பாடு 1 கூட்டல் சமன்பாடு 2. ஓகே, 2ஐயும் 0வையும் கூட்டினா 2 தான் இஸ் ஈக்குவல் டு -a + a என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இனி b 2 வாட்டி இருக்கு, கூட்டினா 2b அப்படின்னு கிடைக்கும். b தான் கண்டுபிடிக்கணும், அதை அங்கே வச்சுக்கலாம். இங்கே 2 இருக்கு, இந்த 2 பெருக்கல்ல இருக்கு. சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ டிவைடட் பை 2, அங்கே b மட்டும் இருக்கும். O2 2, O2 2. அப்போ பியோட மதிப்பு என்ன கிடைக்குது, 1ன்னு கிடைக்குது. இப்போ அந்த பியோட மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிடலாம். அப்போ எழுதிக்கலாம், பியின் மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிட. இப்படி எழுதிக்கிட்டு சமன்பாடு 1 அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அதை தான் நானும் எடுத்து எழுதியிருக்கேன். பிரதியிடலாம். 0 இஸ் ஈக்குவல் டு -a கூட்டல் பிக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாம். இப்போ +1 இந்த பக்கம் வந்துன்னா -1 மாறிடும், சரிங்களா? அங்கே இனி -a மட்டும் இருக்கும். அப்போ இந்த 2 சைடில் இருக்கக்கூடிய மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏயோட மதிப்பு என்னது, 1 எழுதிக்கலாம். a இஸ் ஈக்குவல் டு 1. பார்த்தீங்களா, ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். தனியாக எடுத்து எழுதிக்கலாம். விடை a is equal to 1, பியோட மதிப்புமே என்னது, 1 தான். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 9வது கணக்கு பார்க்கலாம். இந்த சம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின், சரிங்களா? எஃப் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு தந்துக்கிட்டு 3 சார்பு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ் கூட்டல் 2 இது எப்போ பயன்படுத்தணும்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் 1, அதாவது கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இந்த மாதிரி அடியில் கோடு இருந்துன்னா அந்த நம்பரை எடுக்கணும். அதே இந்த கோடு இல்லாட்டா அந்த நம்பரை எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்க, அந்த கோடு இல்லை, அப்போ 1 எடுக்கக்கூடாது. இனிமேல் கிரேட்டர் தேன் அப்படின்னா என்னது, பெரிய எண். அதாவது 1 விடைக்கும் பெரிய எண்ணை எடுக்கணும். 1க்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லாமே பெரிய எண் தான். அப்போ 1க்கு அடுத்த 2 வரும், அப்புறம் 3 வரும், அடுத்த 4 வரும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், சரிங்களா? இனிமேல் 2 இது எப்போ பயன்படுத்தணும்னா -1 லெஸ் தேன் ஈக்குவல் டு அடியில் கோடு இருக்கு. அப்போ அந்த -1 எழுதிக்கலாம், சரிங்களா? இனிமேல் லெஸ் தேன் ஈக்குவல் டு 1 இங்கேயும் கோடு இருக்கு. அப்போ அந்த 1 எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 நம்பருக்கு இடையில உள்ள நம்பரையும் எடுக்கணும். அப்போ -1க்கு அடுத்து என்ன வரும், 0ன்னு வரும். இதுக்கு அடுத்து 1 வரும். இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இந்த 1 தான் லாஸ்ட் இருக்கு, சரிங்களா? அப்புறம் x-1 இது எப்போ பயன்படுத்தணும்னா -3 லெஸ் தேன் கோடு இல்லை, அப்போ இதை எடுக்கக்கூடாது. அடுத்த லெஸ் தேன் -1 இங்கேயும் கோடு இல்லை, -1 எடுக்கக்கூடாது. இப்போ எதை எடுக்கலாம்னா இந்த 2 நம்பருக்கும் இடையில உள்ள நம்பரை எடுக்கலாம். அப்போ இந்த 2 நம்பருக்கும் இடையில என்ன இருக்கு, -2 மட்டும் இருக்கும், சரிங்களா? என வரையறுக்கப்பட்டால் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு 4 சப்டிவிஷன் கேட்குறாங்க. 1 by 1 நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் 3. இப்போ பாருங்க, இங்கே என்னது இருக்கு, 3 இருக்கு. அப்போ 3 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். என்ன இருக்கு,
அப்போ 3க்கு நேராக எக்ஸ் கூட்டல் 2 இருக்குது, அதை எழுதிக்கலாம் எக்ஸ் கூட்டல் 2. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது 3 இருக்குது, அப்போ எக்ஸுக்கு பதில் 3 அப்படின்னு பிரதியிடலாம். 3 கூட்டல் 2, 3 2 கூட்டினா 5ன்னு கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் 3ஓட மதிப்பு என்னன்னா 5. சரிங்களா? இனிமேல் செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். எஃப் ஆஃப் 0, இப்போ இங்கே என்னது இருக்குது 0 இருக்குது, அங்கே 0 எங்கே இருக்குன்னு பார்க்கணும், என்ன இருக்குது, அப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்குது 2ன்னு இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை, அப்போ 2 தான் இதோட ஆன்சர். சரிங்களா? இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் -1.5. இப்போ -1.5 எங்கே வருதுன்னு பார்க்கணும். அது இங்கே தான் வரும். சரிங்களா? அதாவது -1 இங்கே அடியில் கோடு இல்லை, அப்போ -1 எடுக்கக்கூடாது. -1க்கு முன்னாடி என்ன வரும்னா -1.5 வரும். அதுக்கு அடுத்ததான் -2 வரும். சரிங்களா? அப்போ இதில் தான் வரும். இதுக்கு நேரம் என்ன இருக்குது x-1 எழுதிக்கலாம். x-1 இப்போ எக்ஸுக்கு பதில் -1.5ன்னு எழுதிக்கலாம். அடுத்த -1 இங்கே புள்ளியே இல்லை, அப்போ புள்ளி வச்சுட்டு 0 எழுதிருங்க. இப்போ பாருங்கள் ரெண்டுமே என்னது மைனஸ், அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 1.5 இப்போ இந்த புள்ளியை புள்ளிக்கு நேராக வைங்க. புள்ளிக்கு முன்னாடி என்ன இருக்குது 1 இருக்குது, புள்ளிக்கு அடுத்து என்ன இருக்குது 0 இருக்குது, கூட்டிடலாம். 5ஐயும் 0ஐயும் கூட்டினா 5 தான். புள்ளிக்கு நேராக புள்ளி வைக்கலாம். 1 கூட்டினா 2, அப்போ கூட்டினா என்ன கிடைக்குது -2.5. இதுதான் எஃப் ஆஃப் -1.5ஓட மதிப்பு. சரிங்களா? இனிமேல் ஃபோர்த்து சப்டிஷன் பார்த்துடலாமா? எஃப் ஆஃப் 2 கூட்டல் எஃப் ஆஃப் -2. இங்கே ஃபஸ்ட்டு தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல எஃப் ஆஃப் 2ஓட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 2 இருக்குது, அப்போது 2 இங்கே இருக்குது, இதுக்கு நேராக எக்ஸ் கூட்டல் 2 இருக்குது, எழுதிக்கலாம் எக்ஸ் கூட்டல் 2. பாருங்க எக்ஸுக்கு பதில் என்ன எழுதணும் 2ன்னு எழுதணும். அப்போ 2 கூட்டல் 2, 2 2 கூட்டினா 4ன்னு கிடைக்கும். இதுதான் எஃப் ஆஃப் 2ஓட மதிப்பு. இனிமேல் எஃப் ஆஃப் -2ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க -2 எங்கே இருக்குன்னா இருக்குது, அப்போ அதுக்கு நேராக x-1 இருக்குது, எழுதிக்கலாம் x-1. இப்போ எக்ஸு பதில் என்ன எழுதணும் -2ன்னு எழுதணும். அடுத்த -1, 2 மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டலாம். 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3ன்னு கிடைக்கும். இதுதான் எஃப் ஆஃப் -2ஓட மதிப்பு. இப்போ இந்த 2 மதிப்பை இங்கே பிரதியிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் 2 கூட்டல் எஃப் ஆஃப் -2. எஃப் ஆஃப் 2க்கு பதில் 4ன்னு எழுதிக்கலாம். கூட்டல் எஃப் ஆஃப் -2ஓட மதிப்பு -3. இங்கே மைனஸ் இருக்கனால ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ 4 ப்ளஸ்ஸே மைனஸையும் இருக்குன்னா மைனஸ், அடுத்த 3 மைனஸ் இருக்கனா கழிக்கணும். 4லேருந்து 3 கழிச்சா 1. இதுதான் எஃப் ஆஃப் 2 கூட்டல் எஃப் ஆஃப் -2ஓட மதிப்பு. இவ்வளோ தான் அந்த சம். இது 10வது கணக்கு பார்க்கலாம். இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? எஃப் ஃப்ரம் -5,9 அதாவது லிமிட் தந்திருக்காங்க. ஆர்னா என்னன்னா மெய்யெண்கள், இதில் மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ எல்லாமே வரும் என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு தந்துக்கிட்டு 3 சார்பு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு RX கூட்டல் 1 இது எப்போ பயன்படுத்தணும்னா -5 லெஸ் தென் ஈக்குவல் டு அடியில் கோடு வந்திருக்கு, அப்போ இந்த -5 அப்படியே எடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க லெஸ் தென் 2 அடியில் கோடு வரல, அப்போ இந்த 2 எடுக்கக்கூடாது. 2க்கு முன்னாடி என்ன வரும் 1 வரும். -5லேருந்து 1 வரை எழுதணும். ஓகே, -5க்கு அடுத்த -4 வரும். இதுக்கு அடுத்த என்ன வரும் -3 வரும். அடுத்த -2, அதுக்கு அடுத்த -1, அப்புறம் 0 1 இதோட ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? இங்கே அடியில் கோடு இருக்குது, அதனால் -5 எடுத்துக்கணும். இங்கே கோடு இல்லை, அதனால் 2 எடுக்கக்கூடாது. 2க்கு முன்னாடி என்ன வரும் 1 வரும். அப்போ -5லேருந்து 1 வரை எழுதிக்கணும். இனி 5x² -1 இதை எப்போ பயன்படுத்தணும்னா 2 லெஸ் தேன் ஈக்குவல் டு அடியில் கோடு இருக்குது, அப்போ அந்த 2 எடுத்துக்கணும். சரிங்களா? இனிமேல் லெஸ் தேன் 6 அடியில் கோடு இல்லை, 6 எடுக்கக்கூடாது. 6க்கு முன்னாடி என்ன வரும் 5 வரும். 5 வரை எழுதிக்கலாம். 2 அதுக்கு அடுத்த 3 வரும், அடுத்த 4 வரும், அடுத்த 5 இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இனி 3x - 4 இதை எப்போ பயன்படுத்தணும்னா 6 லெஸ் தேன் ஈக்குவல் டு அடியில் கோடு இருக்குது, அப்போ 6 எடுத்துக்கணும். இனி பாருங்க லெஸ் தேன் ஈக்குவல் டு 9 இங்கேயும் கோடு இருக்கு, அப்போ 9ஐயும் எழுதிக்கணும். 6லேருந்து 9 வரை 6க்கு அடுத்த 7 வரும், அடுத்த 8 வரும், அடுத்த 9 இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இதுதான் கொடுத்துருக்காங்க. -5 -5ல் தொடங்கணும், அதே மாதிரி 9ல் முடிக்கணும் என வரையறுக்கப்படுகிறது எனில் பின்வருவனவற்றை காண்க. நம்மளுக்கு இங்கே ஒரு 4 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். எஃப் ஆஃப் -3 இங்கே நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். முதல்ல எஃப் ஆஃப் -3 கண்டுபிடிக்கலாம். ஓகே, இங்கே என்னது இருக்குது -3 அது எங்கே இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்குது இது இதுக்கு உள்ளே வருது, அதனால இதுக்கு நேராக இருக்கக்கூடிய RX கூட்டல் 1 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். RX கூட்டல் 1
இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ இப்போ எக்ஸுக்கு பதில் -3 அப்படின்னு எழுதிக்கலாம் கூட்டல் 1. ஓகே, இனிமேல் பாருங்கள், பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கணும். இனி 6 3 18 கூட்டல் 1 ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 18லேருந்து 1 கழிச்சா 17, கழித்து பெரிய நம்பரோட குறியீடு போடணும். பெரிய நம்பர் 18, அதோட குறியீடு மைனஸ். சரிங்களா? இனிமேல் எஃப் ஆஃப் 2 அதை கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் 2 இப்போ இங்கே 2 இருக்குது, அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், என்ன இருக்குது. அப்போ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய 5x² - 1 அதை எழுதிக்கலாம். 5x² -1 இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ எக்ஸுக்கு பதில் 2 அப்படின்னு பிரதியிடலாம். ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் -1 இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 -1. இனிமேல் 4 20 -1. ஓகே, கழிக்கலாம். 20லேருந்து 1 கழிச்சா 19 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 2 மதிப்பையும் இங்கே பிரதியிடலாம். அதுக்கு கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் -3 கூட்டல் எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் -3ஓட மதிப்பு -17. அடுத்த நடுவில் கூட்டல் இருக்கு. இனி எஃப் ஆஃப் 2ஓட மதிப்பு 19, ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். ஓகே, 19லேருந்து 17 கழிச்சா 2, பெரிய நம்பர் 19, அதனால +2. ஓகேங்களா? இதுதான் எஃப் ஆஃப் -3 கூட்டல் எஃப் ஆஃப் 2ஓட மதிப்பு. இனி செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் 7 அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 7 எங்கே இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்கு. அப்போ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய 3x - 4 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3x - 4 இப்போ 3 இன்டூ எக்ஸுக்கு பதில் 7 அப்படின்னு எழுதிக்கலாம். -4 பெருக்குங்க. 7 3 21 -4 கழிச்சா நம்மளுக்கு 17 அப்படின்னு கிடைக்கும். இனி எஃப் ஆஃப் 1 அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1 எங்கே இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்கு. அப்போ RX கூட்டல் 1 இதை பயன்படுத்திக்கலாம். அதை எழுதிக்கலாம். RX கூட்டல் 1 இஸ் ஈக்குவல் டு 6 இன்டூ எக்ஸுக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாம். கூட்டல் 1 R1 6 கூட்டல் 1, 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 2 மதிப்பை இங்கே பிரதியிடலாம். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 7ஓட மதிப்பு 17, நடுவில் மைனஸ் எஃப் ஆஃப் 1ஓட மதிப்பு 7, ஒரு மைனஸ், அப்போ கழிக்கலாம். 17லேருந்து 7 கழிச்சா 10 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1ஓட மதிப்பு. சரிங்களா? தேர்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் 4 அதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 4 இருக்கு. அப்போ 4 என்ன இருக்கு, இதுக்கு நேராக 5x² - 1 அதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 5 இன்டூ எக்ஸுக்கு பதில் 4, அடுத்த ஸ்கொயர் இருக்கனால ஹோல் ஸ்கொயர், அப்புறம் -1 இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ 4 ஸ்கொயரோட மதிப்பு 16, அடுத்த -1 பெருக்கிடலாம். ஃபஸ்ட்டு 6 5 30, அப்போ 0 பாக்கி 3, 4 5 5, 5க்கு கூட 3 கூட்டினா 8, அப்புறம் -1 கழிக்கலாம். 80லேருந்து 1 கழிச்சா 79 அப்படின்னு கிடைக்கும். இனிமேல் எஃப் ஆஃப் 8 அதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். ஓகே, 8 எங்கே இருக்குது, நான் இருக்குது. அப்போ 3x - 4 எழுதிடலாம். ஓகே, இனிமேல் 3 இன்டூ எக்ஸுக்கு பதில் 8 -4 இஸ் ஈக்குவல் டு 8 3 24 -4 கழிக்கலாம். 24லேருந்து 4 கழிச்சா 20 அப்படின்னு கிடைக்கும். இந்த 2 மதிப்பை இங்கே பிரதியிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2 இன்டூ எஃப் ஆஃப் 4 கூட்டல் எஃப் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு, இங்கே மறக்கக்கூடாது, முன்னாடி என்ன இருக்குது 2, அதை எழுதிருங்க. இனி எஃப் ஆஃப் 4ஓட மதிப்பு 79 கூட்டல் எஃப் ஆஃப் 8 அதோட மதிப்பு 20. சரிங்களா? இப்போ 79ஐயும் 2ஐயும் பெருக்குனா 158 அப்படின்னு கிடைக்கும். கூட்டல் 20, இப்போ இந்த 2ஐயும் கூட்டுனா 178 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் 2 இன்டூ எஃப் ஆஃப் 4 கூட்டல் எஃப் ஆஃப் 8ஓட மதிப்பு. ஃபோர்த்து சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் -2 அதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். இப்போ -2 பாருங்க என்ன இருக்கு. அப்போ RX கூட்டல் 1 அதை பயன்படுத்திக்கலாம். அதனால் 6 இன்டூ எக்ஸுக்கு பதில் -2 கூட்டல் 1. இப்போ பாருங்கள், பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இனி 6 12 கூட்டல் 1. ஓகே, ஒரு மைனஸ், அப்போ கழிக்கலாம். 12லேருந்து 1 கழிச்சா 11 அப்படின்னு கிடைக்கும். பெரிய நம்பர் 12, அதோட குறியீடு மைனஸ், அப்போ -11 அப்படின்னு கிடைக்குது. இனி எஃப் ஆஃப் 6 அதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். ஓகே, 6 எங்கே இருக்குது, என்ன இருக்குது. அப்போ 3x - 4 அதை எழுதிக்கலாம். 3x - 4 இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ எக்ஸுக்கு பதில் 6 -4. ஓகே, 6 3 18 -4 கழிக்கலாம். 18லேருந்து 4 கழிச்சா 14 அப்படின்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 4 அதோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் கண்டுபிடிக்க வேண்டாம். இனி எஃப் ஆஃப் -2 அதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ இதோட மதிப்பை நம்ம இங்கே பிரதியிடலாம். அதுக்கு முதல்ல கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டேன். இப்போ
மறக்காமல் 2 எழுதிருங்க. இன்டூ எஃப் ஆஃப் -2 அதோட மதிப்பு -11. அடுத்த மைனஸ் எஃப் ஆஃப் 6 அதோட மதிப்பு 14 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4 அதோட மதிப்பு 79 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இனி கூட்டல் எஃப் ஆஃப் -2 அதோட மதிப்பு -11 ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. ஓகே, இப்போ பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 11ஐயும் 2ஐயும் பெருக்குனா 22 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த -14 டிவைடட் பை இங்கேயும் அதே மாதிரி தான் 79 ப்ளஸ்ஸே மைனஸையும் பெருக்குனா -11 இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 4 2ஐயும் கூட்டினா 6, 1 2ஐயும் கூட்டினா 3 டிவைடட் பை இப்போ 79ல் இருந்து 11 கழிச்சா 68 அப்படின்னு கிடைக்கும். 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணிடலாம். ஓ 2 2 பாக்கி 1. இது இப்போ 16. அப்போ 8 2 16. இனிமே 3 2 6 4 2 8. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு 9 2 18 ஓ 2 2 பாக்கி 1. இப்போ இது 14. அதனால 7 2 14. அப்போ பாக்கி என்னது இருக்குன்னு பாருங்க. மைனஸ் மறக்கக்கூடாது. அடுத்த 9 கீழே 17 இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.